சோர்ந்து போகாதே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? ஏசாயா 40:28. தேவ ஜனங்களை வீழ்த்தும்படி சாத்தான் உபயோகிக்கிற கொடிய ஆயுதங்களில் ஒன்று மனச்சோர்வு ஆகும். இந்த ஆயுதம் அநேக விசுவாசிகளை தாக்கியிருக்கிறது, அநேக ஊழியர்களையும் அசைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய அருமை ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகாதவர். நாம் சோர்ந்து போகிறதையும் அவர் விரும்புவதில்லை. ஆகவேதான் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40:29. சிலருக்கு எப்பொழுதும் சரீரத்திலே சோர்வு உண்டு, சிலருக்கு மனதிலே சோர்வு உண்டு. மனதில் சோர்வு வந்துவிட்டால் உற்சாகத்தை இழந்தவர்களாய் முகம் இருளடைந்து ஏதோ நடைப்பினம் போல காட்சியளிப்பார்கள். ஆனால் கர்த்தரை துதித்து மகிழ்கிறவர்களுக்கோ எப்பொழுதும் உற்சாகமாய் இருப்பார்கள். உங்கள் உள்ளத்திலே சோர்வு ஏற்பட்டுவிட்டால் உடனே தேவனுடைய பாதத்துக்கு சென்று விடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை உற்சாகமாய் ஆராதியுங்கள். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீதிமொழிகள் 17:22. என்றும் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:10 என்றும் ஞானி சொல்கிறார். சிலருக்கு சரீரத்திலோ ஆத்மாவிலோ இல்லாமல் ஆவியிலே சோர்வு உண்டாகிவிடும். ஆவி எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கும். பயமும் கவலையும் வாட்டும். வேதம் வாசிக்க பிரியம் இராது, ஜெபிக்க மனம் வராது. அப்படியானால் ஏதோ ஒரு சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான் என்பதே திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடம் போய் ஆலோசனை கேட்டு அவர்களிடம் ஜெபித்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, உங்களுடைய ஆவியிலே போராடும் சத்துருவோடும் எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுக்கு எதிர்த்து நின்றாலே அவன் ஓடிப்போய் விடுவான். நான் தேவனுடைய பிள்ளை, சாத்தானே உன்னால் என்னை தொட முடியாது என்று உறுதியாய் கட்டளையிடுங்கள். அடுத்து கர்த்தரை வாய்விட்டு துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தரை துதிக்கத்தான் உங்களுடைய ஆவியிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்து துதியின் உடையை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்படுவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஏசாயா 61:3. தேவ பிள்ளைகளே, அந்த துதியை உங்களுடைய உடையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். துதிப்பதற்கு சற்று சிரமமாய் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து துதித்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக விடுதலை உண்டாகும், உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், கட்டுகள் யாவும் அறுந்து போகும். நினைவிற்கு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9.